ஆன்மீக நண்பர்களுக்கு பதஞ்சலி ரா கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உரிய தை அமாவாசையை பற்றி பார்க்கலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யவும். ஜோதிடப்படி சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை ஆகும். அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசியை பெற முடியும். தை மாதத்தின் அனைத்து நாட்களும் புனித நீராட சிறப்பான நாள் என்றாலும் தை அமாவாசை அன்று புனித நதிகள் கடலில் நீராடினால் முந்தைய பிறவிகளின் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். அமாவாசைகளில் விரதம் இருந்தால் பித்ருதோஷம் மட்டுமே நீங்கும். ஆனால் தை அமாவாசையில் விரதம் இருந்தால் பித்ரு தோஷத்துடன் சனியால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கும். தை அமாவாசை விரதம் இவ்வாறு இருந்தால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் வந்து எள் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். அதனால் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது. கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை. எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். சாப்பாட்டில் அசைவம் சாப்பிடக்கூடாது. வெங்காயம் பூண்டு உணவில் சாப்பிடக்கூடாது. மேலும் சமையலில் பூசணிக்காயும் வாழைக்காயும் சேர்த்து சமைக்க வேண்டும். அமாவாசை விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது. முடிந்தவரை எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும். அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்களின் ஆத்மா சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சத்திற்கு பெரிதும் நலம் தரும். தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு தரப்படுவதாகும். இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையும். தை அமாவாசை அன்று இந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெருகுகிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பவர்களின் வீட்டில் காரிய தடைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும். அமாவாசை என்று தீர்த்த கரைகளில் நீராடும் போது பிதிர்காரனாகிய சூரியனுக்கு இரு கைகளாலும் நீர்விடும் அர்க்கியம் என்பது மிகுந்த நன்மை தரும். கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி 3 முறை அர்க்கியம் செய்வதன் மூலம் சூரியனின் அருளையும் பூரணமாக பெறலாம். முன்னோர்களுக்கு 3 கை தண்ணீர் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்களை நம்மிடம் இருந்து பெற்று பிதுர் தேவதைகளிடம் சூரியன் வழங்குகிறார். அந்த தேவதைகள் மறைந்த முன்னோரிடம் பலன்களை சேர்க்கின்றன என்பது ஐதீகம். இந்த ஆண்டு தை அமாவாசையானது பிப்ரவரி 9ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அமாவாசை திதியானது பிப்ரவரி 9ஆம் தேதி காலை 8:05 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 10ஆம் தேதி அதிகாலை 4:28 மணிக்கு முடியும். வேறு ஒரு தகவலுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.